ஜீசஸ். நன்றி. கண்களை மூடி தேவனை நோக்கி ஜீசஸ் ஒரு மனதோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள மனதுருக்கத்தின் ஆவியானவர் வரணும். அவர் கொடூரமான காரியங்கள் செய்பவர் அல்ல, கடினமான இருதயம் உடையவர் அல்ல, லகுவான இருதயம் உடையவர். அந்த மனதுருக்கம் என் மேல் வரணும். நல்ல இருதய ஆழத்திலிருந்து நன்றி நன்றி பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து மகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து மகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகலுமே எந்நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகலுமே எந்நேரமும். உன் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உன் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து மகிழும். எப்போதும் நான் தேடுகின்ற கண்மலை நீதானே. எப்போதும் நான் தேடுகின்ற கண்மலை நீதானே. சுகவீனமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. சுகவீனமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து மகிழும். கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறையின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். ஒரு குறையின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன்,
மீட்டுக்கொண்ட என் ஆன்மா ஆக்கரித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவன், ஓப்புவின் நம்பிக்கையும். நீதானே என் தலைவன், ஓட்டமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக்கொண்ட என் ஆன்மா ஆக்கரித்து அகமகிழும். முதிர்வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே. நான் முதிர்வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே. ஜெயங்குன்றி போகும்போதும் கைவிடாதவரே. நான் ஜெயங்குன்றி போகும்போதும் கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக்கொண்ட என் ஆன்மா ஆக்கரித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக்கொண்ட என் ஆன்மா ஆக்கரித்து அகமகிழும். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். சொல்லுவோம். நாள்தோறும் உம்முடைய நலத்தாகிய நம்பிக்கை. எத்தனை பாடு, எத்தனை சூழல் வந்தாலும் உம்மை விட்டு விலகாம உன் நாமத்தையே சொல்லுங்கப்பா. ஆமாப்பா. நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஒரு தடவை சொல்லலாம். இருந்த ஆழத்திலிருந்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்ட நன்மலமையில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு உன் இருதயத்துக்குள்ளாக இருப்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரசனத்தை அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. துருத்திலே பிடிக்கப்படுகிறது. குடும்பங்களை சீர்படுத்துகிறவர். எல்லாவற்றையும் நன்மையினால நிரப்புங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிற்காம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிற்காம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஓடுறோம், ஆனால் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது.
ஒரு வருமானமும் இல்லை. ஆனால் அதே தான். ஆனால் என்ன பண்ணுறோம்? முண்டி அடித்து உருண்டு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் பாதையை அறிந்திருக்கிறார், நம் தேவைகளை அறிந்திருக்கிறார். நமக்குரியதை அவர் நமக்கு செய்து முடிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஓமையை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம இந்த பூமியிலே ஜெயம் எடுக்கும்படி அவர் பெரிய ஒரு ஓமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஓமை என்ன என்று நாம் அறிந்து கொள்வோம், அதன்படி நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியிலே பூமியை உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்களேன், ஆதியிலே மனுஷனை உருவாக்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆதியிலே பூமியை உருவாக்கி இருக்கிறார். ஆனா உருவாக்கின பூமியை மறுபடியும் பார்க்கும்போது அது எப்படி இருந்ததுன்னா வெறுமையும் ஒழுங்கற்றதுமா இருந்தது. ஒழுங்காவே இல்லையா? இப்போ வீட்டில் நீங்க போறீங்க, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சின்ன பசங்க யாருன்னா இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க? வீடை கலைச்சி போட்டிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? கலைச்சி போட்டிருப்பாங்க. உடனே வந்தோடனே என்ன சொல்லுவீங்க? ஒழுங்கு இல்லாம இருக்குது பர வீடு, அலங்கோலமா இருக்குது பர வீடு அப்படின்னு சொல்லிட்டு யார் இதை செய்ததுன்னு சொல்லி அவர்களை 2 வார்த்தை சொல்லி நீங்க திட்டுவீங்க. சாத்தானை ஆண்டவர் கீழே தள்ளின போது பூமியிலே மனுஷர்கள் இல்லை, அரக்கர்கள் இருந்தார்கள், ராட்சசர்கள் இருந்தார்கள். ஏன்னா 3333 தேவர்களோடு அவன் கீழே விழுந்த உடனே அந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கின பூமி என்ன பண்ணா? இருளாய் மாற்றி வச்சுட்டான். என்ன பண்ணா? ஒழுங்கற்றதாய் பண்ணிட்டான், வெறுமையா ஆக்கிட்டான். என்ன பண்ணா? ஒழுங்கற்றதாகவும் வெறுமையாகவும் ஆக்கி வச்சுட்டான். அப்போ ஆண்டவர் மறுபடியும் பூமியை பார்க்கும் போது இது என்ன வெறுமையா இருக்கிறது, ஒழுங்கற்றதா இருக்கிறது, இருள் சூழ்ந்து போய் கணக்கு. ஆனா ஆண்டவர் ஆவியானவர் ஜலத்தில் மாத்திரம் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே வார்த்தை உண்டானதுல இருந்து இப்பத்தி வரலும் நீங்க யாரை கேட்டாலும் எந்த மதத்தால கேட்டாலும் ஜலம் பரிசுத்தம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜலம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்கு காரணம் அங்க அசைவாடினது நிமித்தம் தான், ஜலத்தின் மேல் அசைவாடினது நிமித்தம் தான் அந்த ஜலம் பரிசுத்தமாய் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில ஆண்டவரை அறைந்த உடனே உயிர் போயிடுச்சு. 3 மணி நேரத்துல சிலுவையில் அறையப்பட்டவங்க 4-5 நாள், 1 வாரம், 10 நாள் கூட உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கீழே சொட்டி பசி எடுத்து தண்ணீர் வற்றி போய் அப்படிதான் மறிப்பாங்க. ஆனா இவரும் உடனே மறிச்சிட்டாரு. ஒரு ஆச்சரியம், என்னடா இது, இந்த மாதிரி மறிக்க மாட்டாங்களே. அப்போ அவங்க விழாவை குத்தி பாரு, விழாவை நீ குத்துனா ரத்தம் வருதா பாரு, எல்லா ரத்தமும் கீழே போயிட்டு தான் செத்துட்டு இருப்பான். உண்மையா? அப்படின்னு குத்துன உடனே ரத்தமும் தண்ணீரும் பீரிட்டுக்கு வந்ததான். அப்போ குத்தினவன் சொல்றான், இவர் ரத்தமும் தண்ணீரும் போனதுனால சாகல, இவரே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாக இருப்பார். அப்போ ஜலம், ஆதியிலே ஜலம் அங்க அசைவாடின ஆவியானவர். இப்போ ஜலம் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து வெளிப்படுகிறது, ரத்தமும் தண்ணீருமாய் வெளிப்படுகிறது. அதே போலதான் ஒரு மனுஷனுடைய சரீரம் தண்ணீரினாலே அதிகமாக சூழப்பட்டிருக்கு. நம்மளுடைய சரீரம் தண்ணீரினால் சூழப்பட்டிருக்கிறது. இப்ப ஆவியானவர் இந்த தண்ணீர் மேல அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். ஆவியானவரே அசைவாடி கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனால் சொல்லுங்களேன், ஆனா வெறுமையா இருக்குது. எப்படி ஜலத்தின் மேல் அசைவாடின போது பூமி வெறுமையா இருந்ததோ, உண்மையில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், நீ வெறுமையாவும் இருக்கிறாய். வெறுமையாவும். இந்த வெறுமைக்கு காரணம் என்ன? வெறுமைனா என்ன? உன் வீட்டுல எல்லாரும் பேச தெரியாம இருந்து கம்முன்னு அப்படியே மௌனமாவே இருந்தாங்கன்னா ஒரு காரியமும் நடக்காது. மௌனமா இருந்தா ஒரு காரியமும் நடக்காது. ஒரு பொருளும் வாங்க முடியாது, ஒருவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது, குடும்பமாவே இருக்காது, அலங்கோலமா மாறிடும்.
இதற்கு காரணம் என்ன? வெறுமை இல்லாத போகிறதுக்கு காரணம் என்னன்னா பேசுகிறது. சொல்லுங்களேன், பேசுகிறது. பேசுறது நிமித்தம் வெறுமை மறையும். பேசுகிறது நிமித்தம் வெறுமை மறையும். பேசுகிறதுல ரெண்டு விதம் இருக்கு. பேசுகிறதுல கனி சாப்பிடுறதுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் பேசின வார்த்தை எப்படி இருந்ததுன்னா நன்மையா இருந்ததாம். எப்படி இருந்ததா? நன்மையா இருந்தது. இப்ப ஆதாம் ஏவாளும் தோட்டத்துல உலாவும் பொழுது ஏதாவது ஒரு செடி வாடி போயிருந்தா உடனே ஆதாம் பக்கத்துல வந்து நீ ஏன் வாடி போனாய், நீ மலரு அப்படின்னு சொன்ன உடனே மலர்ந்து. இதுதான் நன்மையான வார்த்தை. இதுதான் பாசிட்டிவ். ஒண்ணுமே கிடையாது, நன்மையான வார்த்தை மாத்திரம். எதிர்மறை ஒண்ணுமே கிடையாது. அவன் அப்போ மம்முட்டி வச்சிருந்தானா, கொடா போட்டு தண்ணி பாய்ச்சிருந்தானா, எதுவுமே கிடையாது. வாயின் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் படைத்த மனுஷன் அந்த வல்லமையினால எல்லாவற்றையும் வாயின் வார்த்தையினால நன்மையினால பெற்றுக் கொண்டிருந்தான். இப்போ கனி சாப்பிட்ட உடனே நடக்கும் வார்த்தை இருக்கா, இது நன்மை, இததான் செஞ்சுட்டு இருந்தான் ஆதாம். நடக்குமோ என்கின்ற வார்த்தை அவனுக்குள்ள வந்துருச்சு. எதிர்மறையான வார்த்தை அவனுக்குள்ள வந்துருச்சு. நடக்கும் சொல்லுகிறவன் நடக்குமோ அப்படின்னு வந்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா தேவனுக்கு நிகராய் யோசிக்க தோணுகிறது. நடக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் ஒரு செயல் பண்றேன் பாருங்க, அது தேவனுக்கு நிகராய் மாறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? தேவன் உருவாக்கின போது பூமியில நன்மை மாத்திரம் தான் இருந்தது, நல்ல வார்த்தை மாத்திரம் தான். இப்போ அந்த நல்ல வார்த்தை இல்லாததுனால ஆண்டவர் வெறுமையை பார்த்து மனுஷனை உருவாக்கினார். நீ நல்வார்த்தையை பேசி பூமியை ஆண்டுகொள், நீ நல்வார்த்தையை சொல்லி எல்லாவற்றையும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்று. எல்லா மிருக பறவைகளையும் பெயர் சொல்லி அழைக்கும்படியான மகிமையை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பெயர் வைக்கும்படியும் மகிமை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா மிருகத்துக்கும் எல்லா பறவைக்கும் நமக்கு சில பேரே தெரியாது, ஆனா ஆதாம் அப்ப வச்சிருக்கிறான் பேரு நம் தகப்பன். அல்லேலூயா. ஆதாம் வைத்த பேரு தான் எல்லாமே. அப்ப மனுஷனை ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்து நீ இது மேற்பட்டு பூமியை வெறுமையாக்காதே, உன் வாயின் வார்த்தையினால பேசி அவைகளை நிரப்பு, அவைகளை நிரப்பு, அவைகளை நிரப்பு, அவைகளை அழகுபடுத்து, அவைகளை உருவாக்கு, என கேட்டா போல மாற்றுன்னு சொல்லி நன்மையான வார்த்தைகளை மாற்ற வைத்து தேவனோடு பேச ஆரம்பித்தான். அந்த தீமை உள்ள வந்த உடனே ஆப்போசிட்டான வார்த்தைகள் வந்தது. அதுதான் அது நம்ம மூளையை வந்து என்ன பண்ணுச்சு, நடக்கலைன்னா என்னது, ஆமா அப்படிதான் நம்ம நினைக்கிற நிறைய காரியங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள நிறைய வெறுமை இருக்கு, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆனா தேவனுடைய விசுவாசத்திற்குரிய வார்த்தை உன்னிடத்துல இல்ல, நல் வார்த்தை உன்னிடத்துல இல்ல. அப்ப நடக்குமோ என்கின்ற வார்த்தை தான் உன்னை அதிகமா அழுத்ததுனால உன் இருதயமும் உன் சரீரம் முழுவதும் வெறுமையாய் காணப்படுகிறதை இயேசு உணர்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த வெறுமையில இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த வெறுமையில இருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்போ நல் வார்த்தைகள் பேசுவது வெறுமையை மாற்றிவிடும். நல்ல வார்த்தைனாலுமே அது கர்த்தருடைய சார்ந்த வார்த்தை தான். கெட்ட வார்த்தைன்னா என் மாம்சத்துடைய சார்ந்தது. நல் வார்த்தைனா என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், கெட்ட வார்த்தைனா என் ஆத்துமாவையும் சேர்த்து என் மாம்சத்தையும் சேர்த்து சாகடிக்கும். அல்லேலூயா. நான் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் என் ஆத்துமாவுக்கு போஜனம் வேண்டும், என் ஆத்துமாவுக்கு போஜனம் வேண்டும் என்றால் இப்போ கடையில போன உடனே பிரேயர் முடிஞ்ச உடனே போன உடனே கறிக்கடையில கறி வாங்குறோம் பாரு, அதுதான் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு நல்ல போஜனம். ஆத்துமா எப்பவுமே நல்லதை தான் ருசி பார்க்கணும், தீயதை ருசி பார்க்காது. தீயதை எது ருசி பார்க்கனா நடக்குமோ என்கின்ற நினைவை கொண்டு வருகிற உன் மாம்சம். ஆத்துமா நடக்கும், உறுதியோட நிற்கும். ஏன்னா அது தேவனுடைய சார்ந்து இருக்கிறதுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார்.
நான் மனுஷனை உருவாக்கினேன், மனுஷனோ சிறிது காலம் வரையிலும் நல் வார்த்தைகளை பேசினான். அதுக்கப்புறம் அவனுக்கு உண்டானதையும் பூமிக்குரிய தேவைகளையும் அவனுக்குரியதையும் நினைத்து அதிகமான தீய வார்த்தைகளை பேசி பூமியை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். பூமியை, ஆமா, நிறைய மந்திரங்கள், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், தேவனை நிகராய் நிறுத்துகிற தெய்வங்கள், அதனுடைய நாமங்கள், இவையெல்லாம் பூமியில அதிகமாக நிரம்பி இருக்கான். எப்படி நிரம்பி இருக்குன்னா, மனுஷனுடைய வாயினால் அறிக்கையிடப்பட்டு அந்த வார்த்தைகள் பூமியை நிரப்பி இருக்கான். பூமியை நிரப்பி இருக்கான். இப்போ பூமியை வெறுமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ பூமி மறுபடியும் வெறுமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வெறுமையை போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒளியில் இருந்து நிறுத்துகிறார். நம்மள அவருடைய ஜீவ ஒளி, அவர் ஜீவ வார்த்தையை நமக்கு கொடுத்து, வாயினாலே நீ நல் வார்த்தைகளை பேசி என் நாமத்தினால் அறிக்கையிடுன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப அந்த வார்த்தை பூமியை நிரப்புன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் எனக்குள்ளே அசைவாடுகிறார். நான் வெறுமையாய் இருக்கக்கூடாது. வெறுமைனா என்ன? தேவனுடைய விசுவாசம் உள்ள வார்த்தை இடத்துல இல்லைன்னா அது வெறுமை. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, புலம்பல கவலைப்படும் போது, வியாதிப்படும் போது, பலவீனப்படும் போது விசுவாசத்திற்குரிய நல் வார்த்தையை தேவனோடு பேசுவேன். அதற்கு எதிர்மாறாய் நான் ஆகுமோ நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி என்னுடைய பலத்தினால நான் ஓட மாட்டேன். அப்படி ஓடுனா உன் சரீரம் முழுவதும் வெறுமையாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தன் பிள்ளைகளை கடைசி காலத்துல என்ன பண்ணுவார் தெரியுமா? முக்காவாசி பூமி வெறுமையாயிடுச்சுன்னா கடைசி காலத்துல தன் பிள்ளைகள் அங்கங்க ஒளி தருகிற பிள்ளைகளை எடுத்துட்டு முழுமையா வெறுமையாக்கி அழிச்சு வராங்க. இதுதான் கடைசி காலம். இதுதான். அப்போ வெறுமை பெருகிக் கொண்டே வருகிறது பூமியில. தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் நிமித்தம் பூமி வெறுமையாக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை இறங்கல. மகிமை இறங்க வேண்டும் என்றால், தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும் என்றால், அதிகாலையில நீ முழங்கால் படியிட்டு அவர் நாமத்தை அறிக்கையிட்டு அவரை உயர்த்தினா உன் வீடு மகிமையா மாறும், உன் தெரு மகிமையா மாறும், உன் பட்டண மகிமையா மாறும். அல்லேலூயா. வெறுமையை ஆண்டவர் அகற்றி போடுவார். அல்லேலூயா. அநேக பேர் இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஜபங்கள்லாம் இல்லை. ஏதோ சுயநலத்துக்காக வருகிறோம். எனக்கு இது நடக்கணும், அதுக்காக நான் தேவனிடத்தில் வருகிறேன். ஒரு கடமைக்காக வருகிறோம். ஆனா சரீரம் வெறுமையாய் கொண்டிருக்கிறது நீங்க அறியல. வருகையில வெறுமையை கண்ட ஆண்டவர் தள்ளி விட்டுருவாரு. அவருடைய வார்த்தையில பலன் அடைந்து அக்னியாய் கொழுந்துட்டி எரிக்கிறவர் தான் ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கிறது பாருங்க. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் கேட்கும். அவன் சத்தம் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற, சொல்லுங்களேன், சத்தம் சத்தம். அவன் எப்படியா இருக்கிறானா? சத்தமா இருக்கிறானா? எப்படியா இருக்கிறான்? ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த சத்தமா இருக்கிறானா? அப்ப நாம தேவனுடைய ஆவியை பெற்ற நாம சத்தம் இல்லாமல் இருக்கிறோம். சத்தம் என்றால் வார்த்தை. சத்தம் என்றால் வார்த்தை. நீ வாயை விரிவா தர தேவனுடைய வார்த்தை உன் நாவிலிருந்து புறப்படும். அது வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் மாறும். அது மேய்ப்பனுடைய சத்தமாய் மாறும். அது வல்லமை நிறைந்த சத்தமாய் மாறும். நீ வெறுமையாய் இருக்கிறது நிமித்தம் உன் வாயை மூடிக்கொண்டிருக்கிற. அல்லேலூயா. அந்த வெறுமையை அகற்ற வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்திலே பிரியப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டாம், பிரியப்பட வேண்டும். வாஞ்சியா இருக்கணும். சில பேர் கதை புக்கு வாசிக்கிறதுல நல்லா வாஞ்சியா இருப்பாங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்களேன். அது உங்களை அப்படியே ஈர்க்கும். அப்படியே ஈர்க்கும் உங்களை. நீங்க வாசிக்க வாசிக்க உங்க இருதய வார்த்தையினாலே மூடப்படும். உங்க நாவினால விசுவாசமான வார்த்தை வரும். அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை ஒன்றும் இருக்காது. தேவனுக்கு எதிர்மாறாய் ஒன்றும் இருக்காது. என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என் வார்த்தையாய் மாறும். என் நாவில இருந்து சத்தம் புறப்படும். நான் சத்தமா இருக்கிறேன், அவர் எனக்குள்ள வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வசனங்களை நல்லா தியானிப்பீங்க, வசனத்தை அறிக்கையிடுவீங்க, இயேசு நாமத்தை சொல்லுவீங்க, இயேசுவோட விசுவாசமா பேசிக்கொண்டு இருப்பீங்க. எத்தனை பேர் பண்ணுவீங்க?
எத்தனை பேர் பண்ணீங்க? அப்படி பண்ணாத ஜனங்கள் சரீரத்தை வெறுமையாக்குகிறார்கள் என்று அர்த்தம். ஆவியானவர் எனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் என் சரீரத்தை வெறுமையாக்க விடுவதில்லை. அது ஒழுங்காய் மாற்றி என் அவயங்களை அவருக்காக கீழ்ப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 18:24 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். ஹalleluya. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இது என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை. மற்றவர்களிடத்தில் நீங்க வெட்கப்பட்டு போகாத இருக்கணும்னா கர்த்தர் என்னோடு பெரிய காரியங்களை செய்வார் சொல்லி நீங்க வாயினாலே அறிக்கையிட்டு கொண்டே இருந்தீங்கன்னா அது நல்ல வார்த்தையா இருக்கும். அப்படியா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படியா உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹalleluya. நான் அந்த வார்த்தை சொல்றேன், இத்தனை நாள் இருக்கிற, ஆனாலும் எனக்கு நன்மை நடக்கலன்னு மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க. ஏற்ற நேரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. ஆனா நீங்க அதற்கு கீழே விழுவதில்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யும். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நான் பெற்றுக்கொள்வேன் சொல்லி நீங்க அவர் வார்த்தை அறிக்கையிட்டீங்கன்னா உங்க சோர்வில் அது உங்களுக்கு நல்ல வார்த்தையா இருக்கும். அல்லேலூயா. அக்னியினால் உத்தரவு வருகிற தேவனே தேவன் நம் தேவன். அல்லேலூயா. நீ வார்த்தை பேசும் போதோ உன் இருதயம் அக்கினி கொழுந்தூட்டி எரிய ஆரம்பிக்கும். உன் இருதயத்தை அழுத்த பார்க்கிற சத்துடைய காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் வெளியேறுவதை நீ பார்ப்பார். அல்லேலூயா. வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். வார்த்தை உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். இப்போ இந்த வார்த்தை நீங்க பேசும்போது சத்துருக்களுக்கு முன்பாக நீ பேசும்போது சத்துருக்களுக்கு முன்பாக நீ நிமிர்ந்து நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உன்னை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன்னை வெறுமையாய் விடுவதில்லை அவரு. வெறுமையா விடுவதில்லை அவரு. அல்லேலூயா. இன்றைக்கோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரு. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் திருவள்ளுவர் ஒருத்தர் இருந்தாரு, மரிச்சாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அவங்களெல்லாம் தெய்வம், அவர் தான் உண்மையான தெய்வங்கள் சொல்லி ஓடுறதில்லை. 2000 முன்பாக சிலுவையில் அறியப்பட்ட ஒரு உண்மையான தெய்வம் சொல்லி வந்து உட்கார்றோமே, இது என்னுடைய பலன் அல்ல, சாட்சி கொடுக்கிறவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர் எனக்குள்ளே அசைவாடினதுனால நான் அவர் இன்றைக்கு அடித்தது போல இருக்கிறேன். எனக்காக அடித்தது போல உண்மையா வந்து உட்காருகிறேன். நான் சாட்சியிடுகிறேன் இயேசுவுக்காக. அப்ப அந்த சாட்சி உண்மையாய் மாறணும்னா வெறுமை நீங்கி போகணும். நம்ம வெறுமை நீங்கணும்னா வார்த்தை நமக்குள்ள பலன் அடைய வேண்டும். அதுதான் சொல்லுவாங்க நிறைய பேர் ஜபம். நிறைய பேருக்கு சில பேர் ஜபம் மட்டும் பண்ணிட்டே இருந்து ஒழிவாங்க. ஜபம் மட்டும் பண்ணக்கூடாது. ஜபமும் பண்ணணும், பைபிளும் வாசிக்கணும். ரெண்டும் ஈக்குவலா பண்ணணும். அல்லேலூயா. ரெண்டும் ஈக்குவலா பண்ணணும். நீங்க பைபிள் வாசிக்கும் போது சத்தமாய் வாசிக்கும் போது அந்த வார்த்தை இல்லாதவைகள் எல்லாம் உருவாக்கி விட்டு திரும்ப உன்னிடத்திலே வரும். அது ஜீவன் உள்ள வார்த்தை. அது அல்லேலூயா. மனுஷன் பேசுகிற வார்த்தையோ அது மரித்து போகிற வார்த்தை. அதுல ஒண்ணுமே கிடையாது. நீ கர்த்தருடைய நல்வார்த்தையை பேசிப்பாரு, அது ஜீவனை கொடுக்கும், அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும், உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை தரும். உன் வீட்டுல சத்தமா முழங்கால் படிட்டு வாசித்து பாரு, உன் வீடு முழுவதும் தேவன் நன்மையினால நிரப்பப்படும். வெறுமை நீங்கி போகும். வெறுமைனா என்ன? நான் முட்டி மோதுற ஒண்ணுமே நடக்கலையே, அதுதான் வெறுமை. நான் ஜெபம் பண்ற ஒண்ணுமே சுகம் வரலையே, அதுதான் வெறுமை. ஏன்? வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் வெறுமையை நீக்கும், என் வேண்டுதலுக்கு பதில் அளிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக நீ உன்னிடத்திலே வார்த்தையினால பேசும்போது அது தேவனுடைய நல்வார்த்தையாய் மாறுகிறது. தேவனுடைய நல்வார்த்தையாய் மாறுகிறது. அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 4:9 வாசித்தோம்னா, வாசிக்காதீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி விருத்தி.
ஒருவர் ஒருவர் நீங்க பார்க்கும்போது பேசும்போது ஊர் கதை பேசாதீங்க, தயவு செய்து மற்ற கதை பேசாதீங்க. தேவனை குறித்து நீங்க பேசுங்க. உங்க பக்கத்துல நிக்கிறவர்களுக்கும் அவிசுவாசம் நீங்கி அவர்களும் தேவனோடு சேருகிற வாய்ப்பு உண்டா? அல்லேலூயா. தேவனை குறித்து பேசுவதே என் நோக்கமாவே இருக்கணும். தேவனை குறித்து அறிக்கையிடுவதே என் நோக்கமாவே இருக்கணும். ஒருவர் ஒருவர் சந்திக்கும் போது அவருடைய சாட்சியை சொல்லி அவர் நாமத்தை புகழணும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு ஒவ்வொருத்தரும் கலந்து பேசணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையாய் மாறும். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த நல்ல வார்த்தை என்ன ஆகும்னா பக்தி விருத்தி உண்டு பண்ணணும். இன்னும் அதிகமா தேவனிடத்துல சேர நம்மளை ஊழ்ந்தும் நம்மளை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் காதுல போகுது? பிறந்தல இருந்து இது வரலாம் எத்தனையோ வார்த்தை கேட்டிருப்பீங்க நீங்க, ஆனாலும் காது ரொம்பவே இல்லை பாரு இல்ல, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுல எத்து பார்த்தா 95% வீண் வார்த்தைகள் தான் இருக்கும். பிரயோஜனம் இல்லாத வார்த்தை இருக்கும். அந்த பிரயோஜனம் இல்லாத வீண் வார்த்தை இந்த சரீரம் முழுவதும் வெறுமையாக்கிடும். சரீரம் முழுவதும் வெறுமையாக்குறது. அதனால ஒருவருக்கொருவர் பேசும்போது இது முதற்கொண்டு எப்படி இருந்தோமோ இப்போ நல்வார்த்தைகளை தேவனுடைய சாட்சிகளை சொல்லி கொண்டு பகிர்ந்து கொள்ளுவோம். அப்ப தேவனுடைய நாம மகிமைப்படும். என் செவியில கணக்கெடுத்து ஆண்டவர் பார்த்தார்னா நல்வார்த்தைகளே அதிகமா இருக்கும். அல்லேலூயா. நல்லதையே நான் கேட்டிருக்கிறேன், நல்லதையே கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தீயதை கேட்கணும்னா உடனே காதை பொற்றி கொண்டு அப்பால ஓடிடும். அப்பால அந்த பக்கமா போயிடும். அங்கேயே நின்று நல்லா கேட்டு என்ன பேசுறாங்க, என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டு நிற்க கூடாது. அப்படி நீங்க நின்றீங்கன்னா உங்க காது வெறுமையினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு அவைகளும் ஒவ்வொரு உறுப்பும் தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த காதும் தேவனுடைய உறுப்பு தான். இந்த காதிலே நல்வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களை சந்திக்கும் போது என்னுடைய குடும்ப கஷ்டத்தை சொல்லி மற்றவருடைய கஷ்டத்தை சொல்லி நான் பார்க்கறத காட்டிலும் வேதத்தில் இருக்கிற வார்த்தையும் தேவ செய்த அற்புதங்களையும் சொல்லி பகிர்ந்து கொள்ளும் பொழுது பக்தி விருத்தி உண்டாகும். என்ன உண்டாகும்? அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் விடுங்க. இப்போ பக்தி விருத்திக்கு உண்டாக காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. நல்வார்த்தை கேட்க பிரியப்பட வேண்டுமா? என்ன பண்ணணும்? பிரியப்பட வேண்டும். நல்வார்த்தை கேட்க நம்ம வாஞ்சியா இருக்க வேண்டும். நல்வார்த்தை கேட்க யாருன்னா ஒரு ஊழியக்காரர்கிட்ட நாம் பேசக்கூடாதா? யாருன்னா ஒரு ஊழியக்காரோட பேசினா அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லுவாரு, ஆண்டவரை குறித்து சொல்லுவாரு, அது எனக்கு பிரியமா இருக்கணுமே சொல்லி பிரியப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை கேட்கறதுல அவ்வளவு சந்தோஷப்படணும். ஒரு கூட்ட ஜனம் ஒரு நூலிய வீட்டுல காத்துட்டு இருக்கு. எதுக்குன்னா இயேசுவோடு இருந்தவர் வருவார், அவர் இயேசு கிட்ட என்னென்ன பண்ணாரு, அவரோடு என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாரு, எப்படிலாம் ஒன்னா தூங்குனாங்க, எப்படிலாம் ஒன்னா சாப்பிட்டாங்க, இதை குறிச்சு அவர் சொல்லுவாருன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல காத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஆமா, சந்தோஷத்துல காத்திருக்கிறாங்க. நான் சொல்றேன், அவர்களை காட்டிலும் நம்ம பாக்கியவான்கள். எப்படின்னா இயேசுவோடு இருந்தவர் தான் வந்தாரு. இப்ப இயேசுக்கு உள்ள இருந்தவரே எனக்குள்ள வந்துட்டாரு. இப்ப நான் எவ்வளவு பாக்கியவானா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எவ்வளவு பாக்கியவானா இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நான் அவருடைய வார்த்தை கேட்க பிரியப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் ஜீவன், அந்த வார்த்தை தான் உருவாக்குதல், அந்த வார்த்தை தான் மாற்றம், அந்த வார்த்தை தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், அந்த வார்த்தை தான் உலகத்தையே உருவாக்கினது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், முன்னாடி வெறுமையா இருந்தது பூமி, இப்போ வெறுமை இல்லை. கர்த்தர் என் வாயில வார்த்தையை போட்டிருக்கிறார். எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தை நிரப்பப்படும், அவருடைய வார்த்தையினால நிரப்பப்படும். வெறுமை ஆவாது, வெறுமை ஆவாது. கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படும். இந்த சரீரம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படும். இந்த இருதயம் வெறுமையா இருக்காது. தேவ ஆவியானவர் எனக்குள்ள அசைவாடினாலும் என் இருதயம் வெறுமையா இருக்காதபடி அவர் வார்த்தையினால நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உன்னை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை வந்தாதான் உன்னிடத்துல வல்லமை கிரியை செய்யும்.
அந்த வார்த்தை வந்தாதான் உங்க வீடு சீர் பொருந்தும். ஒழுங்கின்மை எல்லாம் மாறும். வீடு எப்படி ஒழுங்கின்மையா இருக்குதோ அது எல்லாத்தையும் நல்லதாய் மாற்றுவார். வார்த்தை உள்ளே வந்தாதான். வார்த்தை இதுக்கு முன்பாக பூமியை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனா தெரியாது. ஆனா அடுத்தது உருவாக்கும் போது தன் வார்த்தையை வைத்து உருவாக்குகிறார். அந்த வார்த்தை இதுவரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சரிபடலன்னா வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டது. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்ம வெறுமையாய் மாறுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையினால் உன் இருதயத்தை நிரப்புங்க. அப்பதான் எல்லாம் சீர்படுத்துவார் ஆண்டவர். உன் குடும்ப ஒழுங்கின்மை எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு வார்த்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா பயம் உனக்குள்ள இருக்காது. என்ன இருக்காது? பயம் இருக்காது. எதை குறித்து நீ பயப்பட மாட்ட. எதை குறித்தும் கவலைப்பட மாட்ட. ஏன்னா வார்த்தை உனக்குள்ள வந்துச்சுன்னா அது பார்த்து கொள்ளும், அது செய்யும். ஒன்று சரியில்லை, என் இருதய வெறுமையை விட்டு தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டுச்சுன்னா, உன் வீட்டில் ஒன்று சரியில்லைன்னா உடனே அங்க போயிட்டு ஆண்டவர் இது சரியாகிட்டன்னு சொன்னா சரியாயிடும். நல் வார்த்தைகளை நீ பேசினா அது அப்படியே மாறிடும். அல்லேலூயா. ஆதாமுக்கு கொடுத்த அந்த மகிமையை மறுபடியும் பெற்ற ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. ஆதாமோடு எப்படி நல் வார்த்தையினால் உறவாடினாரோ அதே வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வெறுமையா இராமல் எது சரியில்லையோ எது வெறுமையா இருக்குதோ அதை பார்த்து நான் பேசுவேன். அதை பார்த்து பேசுவேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு அதிகாரம் விடுவேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு அதிகாரம் விடுவேன். அது மாறும். அது மாறும். அது மாறியே ஆகும். இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளையிட்டா அது மாறிடும். நீ சரியில்லையா சரியாயிடுவா இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. நாம இருதய வெறுமையை விட்டு நீங்கணும். அது வந்தாதான் நமக்கு விசுவாசம். வார்த்தை உள்ள வந்தாதான் விசுவாசம் வரும். வார்த்தை உள்ள வந்தாதான் சொல்லுங்க சத்தமா விசுவாசம் வரும். ஆகுமோ ஆகாதோ அந்த வார்த்தை இருக்காது. வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா கர்த்தர் செய்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எதிரிக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவார். எலியாவே சொல்லுகிறார் இதுவே நல்ல வார்த்தை. ஊர் ஜனமே சொல்லுகிறது இதுவே நல்ல வார்த்தை. உன் வாழ்க்கையை சீர்படுத்தணும், சிறப்படுத்தணும், பெருமையை நீக்கணும்னா அது வார்த்தை. நீ பேசுகிற வார்த்தை நன்மையானதை பேசி அதிகாரம் கொடு இயேசுவின் நாமத்தினால அது மாறும். அது மாறும். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எப்படி மாறும் கேள்வி கேட்டனா, எப்படி மாறும் கேள்வி கேட்டனா நீ இன்னும் வெறுமையிலே இருக்கிற, இன்னும் வார்த்தை உனக்குள்ள இல்லைனா. எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்துட்டேன். நீங்க ஒன்றுக்கும் கலங்காமல் இருங்க. மனுஷனுக்கு உண்டான பாடுதான் உங்களுக்கு வரும், வேற ஒன்றும் வராது. உங்க சரீரத்தை கொல்லுவனுக்காக நீங்க பயப்படாதீங்க. உங்க சரீரத்தையும் ஆத்மாவையும் அக்கினியை தள்ளுபவருக்காக பயந்துருங்க. நான் எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 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 எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பலனற்று வெறுமையானது, பலனற்றதும் வெறுமையானதும் வழிபாடுகளில் இருந்து நீங்க விலக்கி வந்துருங்க. நீங்க சில வழிபாடுகள் உங்களிடத்துல இருக்கு. அந்த வழிபாடுகள் என்ன? ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்கு நிகராய் வைத்து அது மேல பலனை வைக்கிறது. மனுஷன் கர்த்தருக்கு நிகராய் வைத்து அது மேல அன்பு கொள்ளுகிறது. பணம் அது மேல பலனை வைத்து அதுதான் என்ன காலத்துக்கு காப்பாற்றும் நினைக்கிறது. சரீரம் நான் ஆரோக்கியமானதை சாப்பிடுகிறேன், எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லி சரீரத்தை மேன்மை பாராட்டுகிறது. இவை எல்லாம் வெறுமையான வார்த்தை என்று ஆண்டவர் சொல்கிறார். இது நிமித்த நீ புகழ்கிறதுனால அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா வெறுமையான வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஜீவனுள்ள வார்த்தைக்கும் வெறுமையான வார்த்தைக்கும், வெறுமனையான வார்த்தை ஒரு நாள் அழிந்து போகும், ஜீவனுள்ள வார்த்தை எப்போதும் நிலையாக இருக்கும். அப்ப நான் நினைக்கிறதோ, நான் பார்க்கிறதோ, நான் செய்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நிகராக வைத்து அவைகளை போற்றினா அந்த வார்த்தை வெறுமையால் செத்ததுமாய் இருக்கிறது. இருதயம் முழுதும் வெறுமை தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. அங்கு விசுவாசம் இருக்காது. ஒரு செகண்ட்ல ஒரு பாடு வந்தா
உன்னை தூக்கிவிட ஒருவனும் இருக்க மாட்டான். ஒரு செகண்ட்ல ஒரு பலவீனம் வந்தா உன்னை காப்பாற்ற ஒருவனும் இருக்க மாட்டான். ஒரு செகண்ட்ல மனுஷன் உன்னை ஏறி மிதிச்சாங்கன்னா உன்னை தூக்கி எடுக்க ஒருவனும் இருக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயம் கொண்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால தான் எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை தூக்கும், அந்த வார்த்தை என்னை பலனடைய செய்யும், அந்த வார்த்தை எனக்கு சமாதானம் தரும். காலத்துக்கு எங்க வீட்டுக்காரோட சண்டை, அந்த வார்த்தை சண்டையை முறிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கணும்னா, கர்த்தர் மேல் விசுவாசம் வரணும்னா அவர் வார்த்தை உள்ள வந்தாதான் அந்த விசுவாசத்துக்கு பலன் உண்டாகும், பலன் உண்டாகும். அவருடைய வார்த்தையை நான் அறிக்கையிட்டேன்னா அது வெறுமையாய் திரும்பி என் இடத்துல வராது, அது செய்துட்டு தான் வரும். அதுதான் ஜீவன் உள்ள வார்த்தை. ஒரு காரியத்தை அந்த வார்த்தை செய்து முடிக்குதுன்னா அது ஜீவன் உள்ள வார்த்தை. நீ பேசுகிற வார்த்தை அங்க வெறுமையா உண்மை இல்லாம போகுதுன்னா அது செத்த வார்த்தை. அல்லேலூயா. அப்ப ஜீவனுள்ள வார்த்தை எங்க இருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்திலிருந்து வருது. இந்த வசனங்களை நான் தியானிக்கணும், இந்த வசனத்தை படிக்கணும், இதை கொண்டு நான் அறிக்கையிடணும். இந்த வசனத்தினால என் இருதயத்தை நிரப்பணும். என் இருதயத்தை நிரப்பணும்னா வீண் வெட்டி பேச்சு எல்லாம் என் இருதயம் விட்டு நீங்கி போயிடும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்கெல்லாம் தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. அல்லேலூயா. அபிஷேகம் அப்படின்னா சில பேருக்கு ஆண்டவர் எப்படி எப்படி ஒண்ணா கொடுப்பாரு. இன்னும் அபிஷேகம் கொடுக்கல, ஆனாலும் நான் தேவனை நோக்கி வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன் நீ சொன்னா அதுவும் ஒரு அபிஷேகம் தான். சும்மா யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. ஆவியானுடைய ஊடுதல் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அந்த பயம் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. அப்ப அது ஒரு தனி ஒரு அபிஷேகம், அது அழைப்பின் அபிஷேகம். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற அபிஷேகம் ஒன்று இருக்கு, அதை அழைச்சிட்டு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் பாதைகளை திறந்து தருவார் ஆண்டவர், உங்களை உயர்த்துவார். உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்படி. ஆனா நான் அவர் வார்த்தை இல்லாம வெறுமையா இருந்தனா கர்த்தர் துக்கப்படுவார், ஆவியானவர் துக்கப்படுவார். அவர் வார்த்தையினால என்னை உயிர்ப்பிக்க வேண்டும், அவர் வார்த்தையினால. ஆமா, இப்ப நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்க. அவங்கள பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையிலும் அவங்க தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரருக்கும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் துரோகம் நினைச்சாங்கன்னா கர்த்தர் அவர்களை பார்த்துக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை உனக்குள்ள இருக்கு. வார்த்தை உனக்குள்ள இருந்தா உனக்கு விரோதமா நிற்கிற மனுஷன் ஒருவனும் இல்லை. முதல்ல நீ பயப்படாத. முதல்ல தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் வார்த்தை பட்டயமா இருக்கிறது. அல்லேலூயா. அக்கினியா இருக்கிறது. அந்த வார்த்தை உன் இருதயத்துல இருக்குது. நீ அறிக்கையிட்டா போதும், நீ அறிக்கையிட்டா போதும். வெறுமை எல்லாவற்றை கர்த்தர் நிறைவாய் மாற்றி கொண்டிருப்பார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்த தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 12:44 வாசிங்க. மத்தேயு 12:44. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அங்க அந்த வீடு வெறுமையாகவும், அந்த வீடு வெறுமையாகவும் வெறுக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. என்ன ஜோடிக்கப்பட்டு? வெறுக்கி ஜோடிக்கப்பட்டு இருந்ததை கண்டு திரும்பி போய் அம்மிலும் பொல்லாத வேறு 7 ஆவியும் தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். இப்போ உன்னிடத்துல இதுக்கு முன்பாக இருந்த குணம் வெளியேறி அந்த குணம் என்ன பண்ணும்னா கேடு உள்ள ஆவி, கேடு உள்ள குணம் உன்னை விட்டு போய் வெறுமையான இடங்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வந்து உன் இருதயத்தை பார்க்குமா. நீ வார்த்தையினால நிரப்பி இருக்கிறியா இல்ல மறுபடியும் வெறுமையா வச்சிருக்கிறியா, அதே குணத்துல இருக்கிறியான்னு பார்க்குமா. அதே மாதிரி இன்னும் மாறாம இருந்தா இன்னும் 7 குணங்களை கொண்டு வந்து உள்ள விட்டுருமா, கெட்ட கெட்ட குணங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உண்மையாய் மாறணும்னா அவருடைய வசனம் தான் என்னை மாற்றும். அவருடைய வசனத்தை தியானிச்சாதான் மாற்ற முடியும். எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் வெளியேறும், எனக்குள்ள இருக்கிற தீங்கான நினைவுகள் வெளியேறும், எனக்குள்ள இருக்கிற சரீர இச்சைகள் வெளியேறும். அவர் வார்த்தையினால் என் இருதயத்தை நிரப்பினாதான் அது நடக்கும். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கே நான் அவைகளை திருத்துறேன். நீ திருத்தினா உன் குணம் ஓடிடும். 2 நாள் நீ ஒழுங்கா இருப்ப, 3ஆவது நாள் என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து உள்ள போடுவோம்.
2 நாள் எதுக்கு பார்த்து இன்னிலிருந்து நான் இந்த குணத்தோட இருக்கக்கூடாது, நான் மாறணும்னு சொல்லி நீ மாத்தணும்னு நினைப்பேன். ஆனா நான் சொல்றேன், நீ மாத்தாத, நீ தேவனுடைய வசனங்களை தியானித்துக் கொண்டு கர்த்தர் மாத்துவார் உன்னை. உன் இருதயத்தில் வசனத்தை நிறுத்து, கர்த்தர் உன்னை மாற்றுவார். அப்பதான் உன்னை விட்டு போன உன் கெட்ட குணம் திரும்பி வரும்போது வார்த்தையினால மகிமைப்பட்டிருப்பதை கண்டு ஓடிவிட மறுபடியும். அப்படி இல்லைன்னா கூட 7 குணமும் ஓடியாது, 7 குணமும் ஓடியாது உனக்குள்ளே பூந்துக்கும். அல்லேலூயா. சில பேர் ஆடுனாதான் பிசாசு, சில பேர் ஆடாமே வீட்டுல பிசாசாவே இருப்பாங்க. அது குணம். அது என்னது? குணம். வானத்திலிருந்து கீழே வீழ்ந்தா பாருங்க, அவன் எல்லாம் அரக்கர்கள். என்ன சொல்லுவாங்க? ஆமா, பழைய படம் எல்லாம் பாத்தீங்களா? அப்படியே குண்டு குண்டா இருப்பாங்க பாருங்க, பெருசா வச்சு அரக்கரா வருவாங்க பாருங்க. அந்த மாதிரியான அரக்கர்கள். ஏன் அந்த அரக்கர்கள்னா, அரக்கர்களுக்கு ஒவ்வொரு குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரக்கர் கோபம், இந்த அரக்கர் எரிச்சல், இந்த அரக்கர் சண்டை போடுவாரு, இந்த அரக்கர் ரத்தத்தை பார்ப்பாரு, இந்த அரக்கர் வெட்டுவாரு, இந்த அரக்கர் நாவினால திட்டுவாரு. இந்த குணங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஓடியாது நமக்குள்ள போடுறோம். 7 பிசாசுகள் உள்ள போடுறோம். பிசாசுனா ஆடுறது பிசாசு கிடையாது. ஒண்ணு புரிஞ்சுங்க, உங்க குணங்களே பிசாசு தான். உங்க குணங்களே பிசாசு தான். அதை விரட்டணும்னா தேவ ஆவியானவரை துணை கொண்டு வசனத்தை நிமித்தம் தான் விரட்ட முடியும். இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யலன்னா நம்ம எப்போதும் வெறுமையாவே இருக்கும். எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? யாருன்னா எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா, யாருக்குன்னா தலையை காட்ட மாட்டேனா, யாருன்னா எனக்கு விடுதலை தர மாட்டாங்களா, இதே நினைப்போடு இருக்கும். வசனம் எனக்குள்ள வந்துடுச்சுன்னா எது வந்தாலும் என் தேவன் பார்த்து கொள்ளுவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை வைக்கிறேன்னு சொன்னாரு, அந்த பந்தியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது நிமித்தம் என்னை உயர்த்துவார் சொல்லி எனக்குள்ள ஒரு விசுவாச பலன் வரும். அப்ப என் இருதயம் வெறுமையினால நிரப்பப்பட்டு இருக்காது, தேவனுடைய ஆலயமாய் மாறிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை, 2வது வசனம், பூமியானது வெறுமையும் ஒழுங்கற்றதுமா இருந்தது, இருளா இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் பார்த்து துக்கப்பட்டார். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் ஜலத்துல அசைவாடுகிறாரு, ஆனா பூமி வெறுமையா இருக்கிறது. ஏன் வெறுமையா இருக்குன்னா தேவ வார்த்தை அங்க இல்லை. தேவ வார்த்தையை சொல்லும்படி மனுஷனை உருவாக்கி நீ பூமியை ஆண்டுகொள், நல் வார்த்தைகளை பேசி உருவாக்கு, நல் வார்த்தைகளை பேசி பெற்றுக்கொள் எல்லாவற்றையும். இதுலதான் மாற்றங்களை உருவாக்கினான் சத்ரு. நீ பெற்றுக்கொள்ளுகிறேன், நடக்குமோ நடக்காதன்னு சொல்லி கனியை கொண்டு வந்து நமக்குள்ள நுழைச்சி நம்ம மூளையை பலப்படுத்திட்டான். ஆண்டவருக்கு நிகரா யோசிக்கிற யோசனை அதுதான். கர்த்தர் என்னை நடத்துவாரோ இல்லையோ, இருந்தாலும் நம்ம இதை செய்யலாம் சொல்லி ஆண்டவருக்கு நிகரான யோசனையை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையினால நிரப்பி என் இருதயத்தை நிரப்பி தேவ வசனத்தினால் நான் ஜெயத்தை எடுப்பேன். எல்லாரும் நீங்க ஒன்றுக்கும் கலங்காமலும் ஒன்றுக்கும் பயப்படாமல் இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர், உங்கள் தலைமையில் அபிஷேகத்தை ஊற்றின உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை முன்குறித்த உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்காக சிலுவையை சுமந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இது நான் உன்னை கைவிடுவதில்லை சொல்லுகிறது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? ஒரு மனுஷன் சொல்லலங்க, எல்லாவற்றையும் உருவாக்கினவர் சொல்லுகிறார். அவர் எப்போதும் ஒரு சிநேகிதன் போல் நான் உன்னோடு இருப்பேன் சொல்லுகிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை! இப்படியாப்பட்ட பாய்க்கும் ரோட்ல பாக்குறீங்க, இந்த உலகத்துல பாக்குற அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்கல, எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒன்றே எனக்கு சந்தோஷம். இந்த உலகத்தின் பாடுகள் என்ன செய்யும் சொல்லி பாருங்களேன். தேவனையே தேவனாய் கொண்டிருக்கிற ஜனமா இருக்கிற நான் இந்த உலகத்திற்குரிய இச்சையை தொட்டு இருப்பேனா? இந்த உலகத்துடைய பாடை நினைத்து கவலைப்படுவானா? எல்லாவற்றையும் தூக்கி இருந்து எல்லாத்தையும் ஜெயம் எடுத்தவர் என்னை ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க வைராக்கியமா சொல்லி பாருங்க. ஒரு பாடுகள் நிமித்தத்தில் வரும்போது வீட்டுல சொல்லி பாருங்க. கணவன் மனைவி 2 பேரும் பேசி பாருங்க. கணவன் சோர்ந்து போனாலும் மனைவி சொல்லுங்க வார்த்தையினால, நீ பயப்படாதப்பா, இயேசு நம்மோடு இருக்கிறாரு, நீ பயப்படாதப்பா, நம்ம இப்படி இருந்து போறது இல்ல, கர்த்தர் உயர்த்த போகிறாரு, நீ பயப்படாதப்பா, இப்படியே ஏளனமா ஜனங்க பேசும்படி ஆண்டவர் வைக்க மாட்டாரு, கர்த்தர் தலையை உயர்த்த போகிறாரு. ஒருவர் நீங்க பேசி பக்தி விருத்தி உண்டு பண்ணுங்க, உங்க குடும்பம் முழுமையா ஆண்டவர் நிரப்புவார். வெறுமை
வறுமையை நீக்குவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நிறைவாய் பொழிய பண்ணுவார். எல்லாவற்றையும் ஜெயமெடுத்த தேவன் வார்த்தையினாலே பேசி பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையினால் உனக்கு நன்மையை செய்திருக்கிறேன். நீ பேசு, நீ பேசு, பேசு, என்னோடு பேசு. உனக்கு எது குறைவோ அதை பார்த்து என் நாமத்தினால் அறிக்கையிடு, அதிகாரம் கொடு, நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை காட்டில எக்ஸ்ட்ரீமா ஒன்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், என் கரத்துக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய கரத்துக்கு கட்டளையிடுகிற அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல் வார்த்தையினால நம்ம ஜெயமெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இது முதற்கொண்டு இருதயத்தை வெறுமையா வைக்காம வார்த்தையினால நிரப்ப போற, எனக்காக தொங்கினவர், ரத்தத்தை விட்டவர், எனக்காக பாடுபட்டவர், அவர் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையின் தேவனா இருக்கிறார். நான் வீண் வார்த்தையை பேசுவதை காட்டிலோ விசுவாசம் உள்ள வார்த்தைகளையே பேசுவேன். அவர் நாமத்தையே உயர்த்தி கொண்டிருப்பேன். எதையோ நான் மட்டுப்படுத்தாமடி பேச மாட்டேன். ஆசீர்வாதமான வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் சரியில்லையா, உடனே ஒரே நாள் சோர்ந்துடுவான், ஒரே நாள் துக்கமாயிடும், சாயங்காலத்துக்குள்ள சோர்ந்துடுவான், நைட்டு போன உடனே நான் ஏசி விழுவாங்க. ஒரே நாள் காலில் தான் சோறு வரும், நைட்டுக்குள்ள ஏசியே மறந்துச்சுவாங்க. பொறுமை இல்லை. பொறுமை இல்லாத காட்டில வார்த்தை இல்லை. காலையில சோறு வருதா, சாயங்காலக்குள்ள ஆண்டவர் மாற்றுவார். பிள்ளைகள் சரியில்லையா, நாளைக்கு சூப்பரா மாறிடும். அல்லேலூயா. கணவர் சரியில்லையா, கவலைப்படாத, பாரு, இன்னும் ஒரு வாரத்தில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, கற்றெடுங்க. அதே மாதிரி நீங்க விசுவாசத்துல இருக்கிறது போல நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க மேல அன்பு செலுத்திடுங்க. அவங்க மேல அன்பு செலுத்திருங்க. குடிகார கணவர் இருக்காரா, நீ பாவி, அவரு கூட சண்டை போட்டுட்டு அவரை தூக்கி எரிஞ்சிட்டு நீ பாட்டு தேவன் இடத்துல வந்தா உன்னை சட்டவே பண்ண மாட்டாராங்க. உன்னை சட்டவே பண்ண மாட்டார். உன் நிமித்தம் தான் அவனை நான் ரட்சிப்படைய பார்க்கிறேன், பெரிய ஜாதி ஆத்தலான்னு பார்க்கிறேன். நீயே அவனை தூக்கி எரிஞ்சிட்டா அப்படி நீ போய் அன்பு செலுத்து. அவன் குடிக்கிறானா பரவாயில்ல, அன்பு செலுத்து. சமூகத்துல வந்து சொல்லு, என் கணவர் மாறுவார், என் கணவர் மாறுவார். நீங்க இந்த வேலை யார் கையில கொடுக்குறீங்க? ஆண்டவர் இடத்துல கொடுக்குறீங்க. அப்ப ஆண்டவர் செய்ய மாட்டார்னு ஒரு நமக்குள்ள ஒரு சோறு வந்து பாருங்க. அங்க சொல்லி என்ன நடக்க போகுது? சொல்லி இப்படி ரெண்டு வார்த்தை திட்டினாதான் திருந்துவாரு நீ நினைக்கிற பாரு. இதுதான் கர்த்தருக்கு நிகரா யோசிக்கிறது. அல்லேலூயா. நீ திட்டுனாங்க சண்டை தான் வரும். நீ திட்டாத, வந்தா ரசாப்பாடு கூட அன்பு செலுத்து. இங்க வந்து சொல்லு, இங்க வந்து சொல்லு, நல் வார்த்தையா சொல்லு, நல் வார்த்தையா சொல்லு. என் கணவரை உயிர்ப்பீங்க, என் கணவரை உருவாக்குங்க, என் கணவரை மாற்றுங்கன்னு சொல்லு. கர்த்தர் மாற்றுவார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவே, கண்களை மூடி நன்றி. மனதிருக்கத்தோடு ஆவி உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை அக்கினியாய் உங்களுக்குள்ளே மாற. ஓ தேங்க்யூ ஜீசஸ். வெறுமைகள் நீங்க, வெறுமைகள் நீங்கட்டும். உங்க இருதயத்தை நோக்கி பாருங்க, உங்க இருதயத்தை நோக்கி பாருங்க. யாரும் உங்க சிந்தையை மாற்றாதீங்க, இருதயத்தை மாற்ற நோக்கி பாருங்க. அல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு,
சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ரஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். ஏதொரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமிக்காரங்கள் பிடித்து தூக்கினார். ஏதொரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமிக்காரங்கள் பிடித்து தூக்கினார். தூரம் வந்து நீங்கிட்டு மாமியிருந்து சேவை செய்தார். தூரம் வந்து நீங்கிட்டு மாமியிருந்து சேவை செய்தார். யெகோவா ரஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ரஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். பிறவி குருடன் பத்திமேயு அன்று இயேசுவை இறங்கும் என்றார். பிறவி குருடன் பத்திமேயு அன்று இயேசுவை இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், பின்பு இயேசு பின்னே நடந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், பின்பு இயேசு பின்னே நடந்தார். யெகோவா ரஃபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் விரும்பும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். கதறு பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி பிடித்தார். கதறும் பேதுருவை கண்டு இயேசு கரங்கள் நீட்டி